திருப்பி அனுப்பப்பட்ட கட்டநாயக்க வந்த விமானங்கள். கனடாவில் ஆபத்தின் விளிம்பில் முதியவர்கள். அறக்கலையத்துக்கு பின் மீண்டும் தலை தூக்கும் ரவுடி அரசியல்வாதிகள். குறைவடைந்த எரிபொருளின் விலை. மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றம். கனேடிய மாகாணம் ஒன்றில் அதிகரிக்கப்பட்ட சம்பளம். கிராமிய தொழில் முயற்சியாளர்களுக்கு புதிய கடன் திட்டம். வெள்ளத்தில் மூழ்கிய பகுதிகள். மக்களுக்கு உடனடி நிவாரணம். ரணில் அறிவிப்பு. நாட்டு மக்களுக்கு அவசர தொலைபேசி இலக்கங்கள். சீரற்ற காலநிலை காரணமாக கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்த 2 விமானங்கள் மத்தில ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சிங்கப்பூரிலிருந்து வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் UL 309 மற்றும் அபுதாபியிலிருந்து EY 394 என்ற எத்திஹாட் ஏர்வேஸ் விமானம் கட்டுநாயக்கவை சுற்றியுள்ள பாதகமான வானிலையினால் மத்தள விமான நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையில் மத்தள சர்வதேச விமான நிலையத்தில் தலையிறக்கப்பட்ட சிங்கப்பூரிலிருந்து வந்த UL 309 ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானத்தை மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு கொண்டு வருவதற்காக கொழும்பிலிருந்து மத்தளக்கு புதிய பணியாளர்களை ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் அனுப்பியுள்ளது. சீரற்ற காலநிலையால் பொது போக்குவரத்துகளும் பாதிப்படைந்துள்ளமையால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் முதியவர்கள் கஞ்சா போதைப்பொருள் பயன்பாட்டினால் அபாயங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த தகவலை கனேடிய புள்ளிவிவரவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் கஞ்சா கலந்த இனிப்பு பண்டங்களை உட்கொள்வதன் மூலம் முதியவர்கள் நோய்வாய்ப்பட்டு அதிகளவில் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. புள்ளிவிவரத்தின் அடிப்படையில் 4 லட்சம் சிரேஷ்ட பிரஜைகள் கஞ்சா போதைப்பொருளை பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் கஞ்சா போதைப்பொருள் பயன்படுத்துவதற்கு சட்ட ரீதியான அனுமதி வழங்கப்பட்டதன் பின்னர் முதியவர்கள் கஞ்சா பயன்படுத்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் சந்தர்ப்பங்கள் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் எடுத்துக்காட்டுகின்றன. அறகலிய போராட்டத்துக்கு பின் பின்வாங்கிய ஊழல் மற்றும் ரவுடி அரசியல்வாதிகள் மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்துள்ளனர் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை குருநாகலில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தி இளைஞர் பேரணியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், அறக்கலையத்தின் உண்மையான அபிலாஷைகள் நிறைவேற வேண்டுமானால் மக்கள் எழுச்சியை நிலைநாட்ட வேண்டும். 2022 ஆண்டு மக்கள் எழுச்சியின் உண்மையான அபிலாஷைகளை நிலைநிறுத்தக்கூடிய ஒரே அரசியல் சக்தியும் அரசாங்கமும் தேசிய மக்கள் சக்தி மட்டுமே. அரசியல்வாதிகள் அறக்கலையவிலிருந்து பாடம் கற்கவில்லை, மாறாக போதைக்கு அடிமையானவர்களின் எழுச்சி என கூறி மக்களின் எழுச்சியை அவமானப்படுத்துகின்றனர். தமது அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை அடக்கி ஒடுக்கி அரச சொத்துக்களை விற்க தொடங்கியும் அறக்கலையத்தின் பின்னரும் அதே பழைய பாதையிலேயே பயணிக்கின்றார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை திருத்தத்தின் பிரகாரம் பொதுமக்களின் போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்படும் பேருந்து மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் லொரிகளுக்கு பெருமளவில் பயன்படுத்தப்படும் டீசலின் விலை கடந்த 2 விலை திருத்தங்களில் 46 ரூபாவால் குறைந்துள்ளது. ஏப்ரல் 30 வரை 363 ரூபாவாக இருந்த டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 30 ரூபாவால் குறைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மே 31 மேற்கொள்ளப்பட்ட விலை திருத்தத்தின் பிரகாரம் 333 ரூபாவாக இருந்த டீசல் லீட்டரின் ஒன்றின் விலை மேலும் 11 ரூபாவால் குறைக்கப்பட்டது. இதன்படி புதிய விலை 317 ரூபாவாகும். கடந்த 2 விலை திருத்தங்களிலும் டீசலின் விலை 46 ரூபாவால் குறைக்கப்பட்டதால் பேருந்து கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் என மக்கள் எதிர்பார்க்கின்றனர். கனடாவில் முக்கிய மாகாணங்களில் ஒன்றான பிரிட்டிஷ் கொலம்பியாவில் மணித்தியால சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சம்பள அதிகரிப்பானது இந்த மாதம் 1 முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுவரை காலமும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் குறைந்தபட்ச மணித்தியால சம்பளம் $16.75 வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அது 3.9% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மாகாணத்தில் குறைந்தபட்ச மணித்தியால சம்பளம் $17.40 என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கனடாவில் குறைந்த சம்பளம் வழங்கும் மாகாணமாக காணப்பட்ட பிரிட்டிஷ் கொலம்பியா அதிகளவு சம்பளம் வழங்கும் மாகாணமாக மாற்றமடைந்துள்ளது. இதேவேளை இந்த சம்பள அதிகரிப்பானது பணவீக்கத்தை ஈடு செய்யக்கூடிய வகையில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மாகாண அரசாங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. கிராமிய தொழில்
தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் புதிய கடன் திட்டம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். புதிய தொழில் தொடங்க விரும்புவோருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் இதன் மூலம் கிராமத்தின் பொருளாதாரம் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மற்ற கடன் திட்டங்களின் மூலம் கடன் பெற்றிருந்தாலும் அறிமுகப்படுத்தப்படும் புதிய கடன் திட்டத்தில் கடன் பெறுவதில் சிக்கல்கள் ஏற்படாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த கடன் திட்டத்தின் மூலம் 5 லட்சம் பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்று பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி வீட்டிலேயே அன்றாட நடவடிக்கைகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட பெண்கள் இந்த கடன் அமைப்பில் இணைந்து புதிய வருமானத்தை ஈட்ட முடியும் என்று பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். இதற்ற காலநிலையால் முற்றாக சேதமடைந்துள்ள அனைத்து வீடுகளையும் எதிர்வரும் 2 மாதங்களுக்குள் அரசு நிதியை பயன்படுத்தி திருத்தியமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு ரணில் பணிப்புரை விடுத்துள்ளார். இந்த நடவடிக்கைகளுக்காக இராணுவம் மற்றும் காவல்துறையினரின் ஒத்துழைப்புடன் செயற்படுமாறு அதிபர் உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக அதிபர் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக காவல்துறை விசேட அனர்த்த நிவாரண பிரிவை நிறுவியுள்ளது. அதன்படி 0112421820 மற்றும் 0112421111 ஆகிய தொலைபேசி இலக்கங்களின் ஊடாக மக்கள் அனர்த்த நிவாரண தேவைகளுக்காக அழைக்க முடியும் என காவல்துறையினர் அறிவித்தனர். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கடந்த 3 வாரங்களாக ஏற்பட்ட அனர்த்தங்களினால் 15 பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் சீரற்ற காலநிலையால் ஏற்படும் அவசர நிலைமைகள் தொடர்பில் அறிவிக்க மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக 117 என்ற அவசர தொலைபேசி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த இலக்கம் 24 மணித்தியாலங்களும் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்டுள்ள அவசர நிலைமைகள் குறித்து அறிவிப்பதற்காக காவல்துறையினரால் ஆரம்பிக்கப்பட்ட விசேட செயற்பாட்டு அறையின் தொலைபேசி இலக்கங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. நேற்று மாலை 6 மணி முதல் காவல்துறை தலைமையகத்தில் 24 மணித்தியாலங்களும் செயற்படுத்தப்படும் விசேட பிரிவை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது.